ஸோ காய்ஸ் உள்ள வந்தாச்சு. நான் அடுத்த செகண்ட் ஒரு மேட்ச்சுக்குள்ளே போனேன். இந்த மேட்ச்சில் தான் ஃபுல்லாக இந்த கேமே ஓட போகுது. ஏன்டா அது கருப்பு புளியல் மாதிரி நான் வந்திருக்கேன். எதுக்கு ஏன் எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் எனக்கே தெரியலன்ற போது நான் வந்துக்கவே கூடாது இந்த இடத்துக்கு. சரி உள்ளே போவோம். என்னடா இது ப்ளெயினில் எமர்ஜென்சி வார்னிங்லாம் போடானுங்க. கொஸ்டின் ஏதாச்சும் தப்பாக டவுன்லோட் பண்ணிட்டோமா? போவோம். எங்கே மேப்பில் மார்க் பண்ணா களிமண்ணு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். அதே களிமண்ணில் தான் நிறையா போய் மார்க் பண்ணிக்கிறாங்களே. நம்ம டீம்மேட்டும் கூட தான் இருக்காங்க, அது ஓகே. டீம்மேட் கூட இருக்க வைக்கும், ஏன்னா யாராலையும் தொலைவே முடியாதுடா. போய் தான் பார்க்கணும் என்ன நிலைமை ஆகணும்னு. எவனும் பின்னாடி ஆகிடல. நல்ல இடத்த இருக்கும். ஐயோ நம்ம டீமுக்கு ஃபஸ்ட்டு கன்று கிடச்சிச்சு. போய் கன்று எடுப்போம். ஐயோயோ எனக்கு இந்த நைஃப் இந்த கத்தி தூக்கி அழுக்கலான்னு பார்த்தா இது தூக்கி போடுவேன். எனக்கு கத்தி போலையே. எடுத்துப்போ கன்று. உள்ளே போய் பார்ப்போம் என்ன கதியாகும்னு. போவோம். வழியில் எதுக்கு சும்மா போகணும், நம்ம டீம்மேட் கூட பேசிட்டே போவோம். ஹலோ மஞ்சித்தி கேட்குதா? ஹலோ கேட்குது. நான் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இங்கே ஏதாச்சும் எனிமி வேணா பார்ப்போம். எங்கே எனிமி வேணே? டேய் சர்ப்ரைஸ் பண்ணியாதான்டா. டெய்ன்னு ஏகிட்ட கம்மியாக தான் ஆமோ இருக்குது. லூட்டை பங்கமாகலாம் கிடைக்கல. லூட்டே 2-3 லூட் தான் கிடச்சிக்குது. நல்ல லூட்டு கிடச்சிச்சு. வாங்கடா இப்போ வெளியே போய் பார்ப்போம். எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. இங்கே எவனாச்சும் இருப்பான். நானே அது எப்படி ஒரு எனிமி இல்லாமல் ஒரு இடம் இருக்கும்? எவன்டா அது மேலே ஓடுது? ஓ நம்ம டீம்மேட் தானா? நம்ம டீம்மேட்னா ஓகே தான். ஸோ கைஸ் நான் ஃபஸ்ட்டு கேம் ஆடும்போது என்ன நினச்சேன்னா எனிமி வாங்க போகலன்னு என் டீம்மேட் கிட்ட கேட்டிருந்தேன். அது எனிமி வந்தானா இல்லைன்னா நீங்கள் தான் போனங்களானே. அது கிடச்சதான் தெரிஞ்சு அது நம்ம டீம்மேட் தானே. நான் எடிட்டிங்கில் தான் பார்த்தேனே. அங்கே போனது நம்ம டீம்மேட் தானே. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஷாக் வந்துச்சு. அதை நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு எனிமி இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கு. ஒரு அனிமல் எங்களை கடிச்சு கொதைச்சு. எப்படி நினைக்கிறீங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. நான் இன்னும் வரைக்கும் கேட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அங்கே போனது நான் தானா? நான் நீ ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்க. அங்கே போனது எனிமையா இல்லை நீங்களானே. கட்சிக்கு அவங்களும் அது நான் தான் அது எனிமி கிடையாது நீ போனாங்க. கடைசியில் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ நான் நாமளாக தான் போயிட்டு இருப்பேன். இது வரைக்கும் எதுவும் ஒரு எனிமையோ கண்ணு தெரியாது. என்ன இவன் கண்ணிலே தெரிய மாட்டேங்கான்னு நான் சரி போக சும்மா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது எப்படி இருக்கலான்னு பார்த்தேன். அப்போ தான் என்னோடய டீம்மேட்டோட நேம் போட்டு வந்துச்சு சோலோ குயின்னு. அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நான் என்ன பண்ணேன், திரும்பி நான் மேலே ஏறிட்டு போனேன். ஸோ நான் அங்கே மேலே போனது எனிமையாக தானா இல்லை எங்கள் டீம்மேட் தான் பார்க்கறதுலாம் போனேன். அது எனக்கு எப்போ அங்கே மேலே போனது திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு நடந்துச்சு. அது பாருங்க. அதோ போக பார்த்தானுங்களா இவனா இங்கே எவனுமே இல்லாத போது திடீர்னு இவன் வந்தான்.
அப்போ தான் வந்து நான் க்ளூ வால் போட்டேன், அவனும் க்ளூ வால் போட்டான். நான் க்ளூ வால் போட்டு என்ன பண்ணேன், மெட்கிட் போட்டேன். அப்போ தான் என் டீம்மேட் ஒன்று சொன்னாங்க, டேய் நான் நாக்கே பண்ணி முடிச்சிட்டேன்னு நானுங்க. அப்போ தான் எங்கேன்னு போய் பார்த்தேன், என்கிட்ட மெட்கிட்வே இல்லை. அதனால தான் நான் அவனோட டெட் பார்ட்ஸில் போய் மெட்கிட் எடுத்துகிட்டு இருந்தேன். திடீர்னு அடி வாங்காம இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் எனிமி அடிச்சுட்டு இந்த லாஸ்ட் 30 HP கட்சி நேரத்தில் வந்து உயிர் போயிடுச்சு. அப்போ எனக்கு செம திகிலாக இருந்துச்சு, அடித்து முடிச்சு வேணும். நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் யூடியூப்பில், ஆயிடுமா ஆயிடாதான்னு இருந்தேன். ஸோ இந்த நேரத்தை நான் ஏன் சும்மா இருக்கேன்னா அலோக்கோட பவர் வந்து அது பண்ணாதான்னு பார்த்தேன், அது பண்ணல. ஸோ ஏட்ட அந்த வாயில் வச்சு உஸ் உஸ்ன்னு ஊறுவாங்க பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. அதனால அதை வச்சு HP ஏற்றிக்கிட்டேன். இவன்கிட்ட ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கும்போது 100 ஹேம் வந்துச்சு. நான் கேம் விளையாடும் போது பார்த்தேன், ஏன்னா நான் ரெக்கார்டிங்கில் தான் அது 150 கிட்ட ஏதோ இருக்குதுன்னு பார்த்தேன். ஆனால் ஏட்டு தான் பேக் இல்லையே. எனக்கு கட்சி நேரத்தில் பேக் கிடச்சிச்சு. நான் அந்த நேரத்தை நான் வந்து எடுத்து இப்போ பக்கத்துலன்னா ரொம்ப பக்கத்தில் நான் எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். நான் வந்து இந்த வெண்டிங் மிஷினில் பேக் பார்த்தேன். அப்போ என்ன நினச்சேன், அங்கே என்ன லூட்டே இல்லை, எதுக்கு நம்ம காசை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு இருந்தேன். ஸோ இந்த நேரத்தை நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்றுமே இல்லாமல் கிளம்பிடுவேன். ஸோ இதுக்கு மேல் தான் சம்பவமே. இனிமேல் தான் எனிமியோ அப்படிப்பாங்க. இப்போ வந்து 18 பேர் எனிமிஸ் இருந்தாங்களா, அது 49 தான் சம்பவமே இருக்குது. அது 7 ஆனோடனே சம்பவம் இருக்குது பாருங்க. சம்பவம்னா குட்டி குட்டி சம்பவம்லாம் இல்லை, பெரிய சம்பவம். நீங்கள்னா பார்த்துட்டேங்க எந்த அளவுக்கு சம்பவம் நடக்குதுன்னு. இங்கே ஓடாது இல்லை என் டீம்மேட் தான். யார் கமெண்ட் செக்ஷனில் அங்கே ஓடினவனை சுடுதான்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அது என் டீம்மேட் தான். நான் அடித்தாலும் HP போகாது. ஸோ நீங்களும் இனிமேல் உங்கள் டீம்மேட்டை அடித்து முடிக்க முடியாது, ஆனால் ஃபேஸ் கன்னாட் போட்டு முடிக்கலாம். நான் வெண்டிங் மிஷின்லேயே சோலோ டேன்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்துருங்கன்னா உங்கள் டீம்மேட் கதை ஊ தான். அதனால் உங்கள் டீம்மேட்டை நீங்கள் ரிவீல் பண்ணாதான். அது வந்து வெண்டிங் மிஷின்லலாம் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அதை வேணால் வாங்கிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் தனியாக தான் சம்பாதிச்சுக்கணும் எல்லாத்தையும். நீங்கள் ப்ரோ பிளேயர் இருந்து உங்கள் டீம்மேட்லாம் எனக்கு வேணாம். உங்கள் டீம்மேட் ஏதாச்சும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா இந்த சோலோ டேக் யூஸ் பண்ணி அவங்களோட லூட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே ஆள் தான் இருப்பீங்க. ஸோ சோலோ டேக் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரே ஆள் தான். டீம்மேட்டுக்கு எடுத்து போய் டெட் பார்ட்ஸில் போய் அவங்ககிட்ட லூட் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம் அவன் எனக்கு லூட்டே தரல அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணி அவங்கள வேஞ்சி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அவனுக்கு எமௌண்ட் போடுங்க. எமௌண்ட் போட்டு இன்னும் வெறுப்பாத்துன்னு வைங்களேன், இனிமேல் உங்கள் டீம்மேட்டு அவனே வந்து உங்ககிட்ட சாய் கேட்பான், இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியாத அப்படின்னு கஷ்டப்பட்டு லூட் எடுத்துருந்தான்னுவான். ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், நான் இவ்வளோ நேரமாக நான் சும்மா எனிமி எங்கேயாச்சும் இருக்கானான்னு பார்த்தேன். நான் காணுமே எங்கே போயிருப்பானுங்கன்னு பார்த்தேன். அப்போ தான் என் டீம்மேட் ஒன்று சொன்னான், என்னன்னா என்கிட்ட அசாஸ்டல் கீ கிடச்சிச்சு, வா போகலாம் அசாஸ்டல் ஓப்பன் பண்ணலானே. அதனால் நான் என்ன பண்ணேன், என் பக்கத்தில் இருக்க அசாஸ்டலுக்கு அவன் மார்க் பண்ணேன், அசாஸ்டல் ஈஸியே ஓடி வாங்க அசாஸ்டல் ஓப்பன் பண்ணலான்னு. அங்கே தூரத்தில் ஓடி வாங்க போய் இப்போ போய் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன், அந்த இதை கொடுங்க, எனக்கு ஒரு மிஷினுக்கு தான், அந்த மிஷினை முடிச்சேன்னு வந்து கொடுத்துட்டாங்களா. என் பேக்கில் கூட அசாஸ்டலுக்கு இது பார்த்துங்க. ஸோ அன்லாக் கொடுத்தோடனே அசாஸ்டல் அன்லாக் பண்ணுவோம்.
நான் ஒரு செகண்டு இருந்தது தான் உள்ளே நல்லா தான் லூட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நான் உள்ளே போனேனே. நான் திடீர்னு அவனாச்சும் வந்து ப்ளூ வால் போட்டு மூடி ஏட்டோ தாம்சன் கன் இல்லை அது இருந்துச்சுன்னா ஈஸியாக உடச்சிட்டு போயிடலாம். இங்கே உள்ளே மாட்டிட்டு கிடக்க வேண்டியதுதான். ஜோன் ஸ்டிங்க் ஆகிடும். அதனால் நான் வெளியில் எவனும் காசு அவன் கேட்காததுக்கு அப்போ தான் நான் போனேன். இப்போ என் டீம்மேட் போய் அங்கே மாட்டிப்பாங்க. மேலே எனிமி இருக்கான்னாங்க. அதுவும் அங்கே மேலே தெரியுதா எனிமி என்னொன்று க்ளூ வால் போட்டு முடிப்பாங்க. அப்போ தான் அங்கே எனிமின்னாங்க. ஸோ எனக்கு அப்போ தெரியல, எனக்கு ரெக்கார்டிங்கில் தான் பார்த்த இந்த மாதிரி எனிமி அங்கே இருக்கானே. அப்போ வந்து கிளியராக தெரியல, அதனால ஸ்னைப்பர் இதான்னு கேட்டேன் ஜூம் போட்டு பார்க்கறதுக்கு. அப்போ என்கிட்ட ஸ்னைப்பர் இல்லைன்னாங்க. அதனால் நான் என்கிட்ட இருந்த கண்ணியே வச்சு ஸ்னைப் போட்டு பார்த்தேன். கட்சியில் என்ன ஆச்சுன்னா என் பின்னாடி ஒரு ஸ்னைப்பர் வந்துக்குது. அதை பார்க்காம விட்டுருந்து நான் ஏன் அது வேணான்னு விட்டேன். நான் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்து ஒரு கில்லு அடிச்சுப்பேன். பச்சுன்னு என்ன பண்ணான், அவன் கில்லு அடிச்சு அவன் வின் பண்ணிட்டான். நான் அவனை அடிச்சிருந்தேன்னு வைங்களேன், பூயா நான் தான் கன்ஃபார்மாக சொல்ல. அவன் வந்து வஷ் பண்ணிட்டான்னு. நான் ஒரு பயங்கரமான கன் தான் வச்சுருந்தேன். அவன் எப்படி ரஷ் பண்ணான், ஏன் ரஷ் பண்ணான், அவன் என்ன தான் கன்று வச்சுருந்தானே தெரியல. ஒரே புல்லட் தான் என் மேலே பட்டுச்சு. அவன் ஹெட்ஷாட் கூட அடிக்கல, பாடி ஏதோ அடித்தா அதுக்கே நான் டவுன் ஆகிட்டேன். என்னடா இது மேஜிக் என்னன்னு பார்த்து அவன்கிட்ட அவன் ஹேக்கர்னு எனக்கு தெரியும். நான் அதுக்குள்ளேயே நான் அது மறந்து போய் நான் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன் கேம் விட்டு. நான் இந்த நேரத்துக்கு மட்டும் அவன் கதையை முடிச்சிருந்தேன். இந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் நான் தான் பூயா அடித்து ஒரு மேட்ச் அடித்து காமிச்சிடலான்னு பார்த்தேன். ஸோ காய்ஸ், பூயா அடிக்கலன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போனாமல் பார்த்துருக்கீங்களே. எனக்கு தெரியும் நீங்கள் இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே பார்த்துருக்கீங்க, பண்ணி விடுங்களேன். அதான் அவங்க பார்த்தீங்களா என் டீம்மேட் நாக் ஆகிடுவாங்க. அப்போ அந்த சைடு வாது அங்கே எனிமி காணுவாங்க. நான் தேவையில்லாமல் வந்து கட்சி நான் எல்லா க்ளூ வாலையும் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவன் என்னை அடித்து காலி பண்ணிட்டான். ஸோ யாச்சு டெட்டடி இதுன்னு போட்டாக்கூடாது. அதே மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இனிமேல் நீங்கள் கண்டினியூ பண்ணாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அது சும்மா தானே இது, அழுத்தி விடுங்களேன். ஸோ இப்போ வந்து நான் அடுத்த ரேங்க்குக்கு போயிட்டேன், ப்ரீமியம் லெவல் 2. அடுத்த வீடியோவில் வந்து நான் ப்ரீமியம் லெவல் 3க்கு போகிறத நான் வீடியோ எடுத்து போடுவேன். அந்த வீடியோ இன்னும் ஒரு 4-5 ஹவர்ஸ்லேயே வந்தோம். அந்த வீடியோ போய் பாருங்க. அண்ட் ஸோ இதோடு தான் இந்த வீடியோ முடியாது. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சர்வைவல் டைமு, அப்பா அம்மா ரிவ்யூலு